பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவருடைய தயவு இல்லை என்றால் இந்த 3வது மாதத்திலே 2வது நாளை கூட காண மிக அரிதாய் காணப்படும். அவருடைய கிருபை இருக்கிறபடியினால்தான் நாம் இந்த நாளை காண கர்த்தர் தயவு கூறியிருக்கிறார். இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாக கூட்டி கொடுத்திருக்கிறார். அவருடைய மகிமைக்கு, அவருடைய வல்லமைக்கு, அவருடைய தயவுக்கு கொடான கோடி 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 நன்றி பலியை நான் ஏறெடுக்கிறேன். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுடையவர், நீடிய சாந்தமுள்ளவர், மிகவும் நம் மீது அன்பு கூறுகிறதான தெய்வம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட தெய்வத்தை வணங்க நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரே என்று அவருக்கு எத்தனை நன்றி பலி ஸ்தோத்திரம் செலுத்தினாலும் கூட போதாது. அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்களை நீ கேட்கும்போது சடுதியாய் பேசுகிறார். உடனடியாய் அவர் பதில் கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, சோர்ந்து போகாதே. நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகன். எதை குறித்தும் கவலைப்படாதே. உன் தேவனாகிய கர்த்தர் உன் அருகாமையிலே நான் இருக்கிறேன். உன்னை நான் எப்பொழுதும் கண்காணிக்கின்ற தேவனாக இருக்கிறபடியினாலே ஒன்றுக்கும் நீ துக்கித்து கவலைப்படாதே என்று ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நான் உன்னை விசாரிக்கிறவரானபடியினாலே உன் கவலைகள் எல்லாம் என் மீது வைத்துவிடு என்று சொன்ன மகாராஜா அப்படியாய் நம்முடைய கவலைகளை தீர்த்து அவர் நம்மீது கவனம் வைத்து நம்மளை அவர் விசாரிக்கிறார் என்ற நோக்கத்தோடு நாம் பக்தி வைராக்கியத்துடன், நம்பிக்கையுடன், தைரியத்தோடு நாட்களை கடந்து வருவோம். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். சரி, இந்நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போமானால், உபாகம புஸ்தகத்தும் 28:1 பேசுகிறதான வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. மேற் சொல்லப்பட்டபடி எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதே என்று நாம் உணர்ந்து அவரோடு பேசும் பொழுது நம் இருதயத்திலே வெளிப்படுத்தின வார்த்தை என்னவென்றால், நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன் என்று சொன்ன வார்த்தை நிச்சயம் என்று இந்த வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும், சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். உன்னை நான் மகிமைப்படுத்துவேன், உன்னை நான் கனப்படுத்துவேன். ஏனென்றால் நீ என்னை மகிமைப்படுத்துகிறபடியினாலே, என்னை கனப்படுத்துகிறபடியினாலே என்னுடைய பிள்ளைகளை நான் மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறேன் என்று இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. அப்படியா கர்த்தரையே சேவிப்போமா? கர்த்தரையே வணங்குவோம், கர்த்தரையே துதிப்போம். கர்த்தருடைய நாமத்தை என்றுமே மறவாமல் மற்றவர்களுக்கு ஒளியாக, வழிகாட்டியாக நாம் நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்வாராக. சரி, இந்த நாளிலே எத்தனையோ ஆத்துமாக்கள் பிறந்த நாளையும் திருமண நாளையும் சந்தோஷத்தோடு கடந்து வருகிறார்கள் அல்லவா? அதே விதமாக வருத்தத்தின் பாதையிலும் கடந்து வருகிறார்கள். ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து தான் மாத்திரம் தனியாய் இருக்கிறேனே என்ற நோக்கம் அவருக்குள்ளே இருக்கிறது. அவர்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறதை நாம் அநேகரை பார்க்கிறோம்.
அப்படியாய் கர்த்தர் நம்மை வைக்காதபடி இந்த பிறந்த நாளையும் திருமண நாளையும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு மனமகிழ்ச்சியோடு கொண்டாடும்படியான பெரிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காய் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரியுங்கள். குடும்பத்தோடு கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். என் தெய்வமே, என் ராஜனே, இம்மட்டும் உடைய கிருபை உடைய தயவு எங்களோடு கூட இருந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவருக்கு நன்றி பலி செலுத்துங்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலே ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்கிறதில்லை. எனக்கு எந்த பரிகாரம் செலுத்து, எனக்கு இந்த பொருளை, இந்த ஆஸ்தியை, இந்த பொருட்களிலிருந்து, நான் கொடுக்கப்பட்ட இந்த ஆஸ்திகளிலிருந்து எனக்கு கொடு என்று கேட்கிறார். இல்லை இல்லை, உன் இருதயம் பரிசுத்தமாய் இருக்கணும் அப்படின்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் இருந்தால், நாம் எந்த பாவத்துக்கும் உட்படாதிருந்தால் நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாயிருக்கும் அல்லவா? ஆமாம், நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாயிருக்கும். நம்முடைய இருதயமும் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் நன்றாய் இருக்கும்படியாகத்தான் நீர் பரிசுத்தமான பாதையிலே கடந்து போ அப்படி என்று எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். நான் அதை தெரிந்து கொண்டு இன்று முதற்கொண்டு உமக்கு பிரியமானதையே செய்ய, உமக்கு சித்தமானபடி வாழ பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக என்று அவரிடத்தில் விண்ணப்பம் செய்து கடந்து வருவோம். இயேசு கிறிஸ்துவே, நீர்தாம் என்னுடைய பாதையிலே வெளிச்சமாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறீர் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இன்று முதற்கொண்டு உம்மையே துதிப்பேன், உமக்கே ஆராதனை செய்வேன். நீரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீர் என்று உம்முடைய நாமத்தை நான் புகழ்வேன். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.